சர்வீஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. நான் அடிக்கடி காமிச்சுட்டு இருக்கு சர்வீஸ் பண்ணுன்னு. அதனால தான் இப்போ நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் புது பைக்குடைய செகண்ட் சர்வீஸ். சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து இதோடைய வந்து சர்வீஸ் புக்கில் வந்து இது தான் எழுதியிருக்கு, 8000 வந்து நீங்கள் பண்ணுங்க ஒன்று செகண்ட் சர்வீஸ். ஆனால் 5000 நீங்கள் வந்து இந்த மாதிரி அலர்ட் கொடுத்துட்டிங்களா, இந்த மாதிரி வந்து அடிக்கடி சர்வீஸ் பண்ணலாம். அப்போ நான் எதுக்குப்பா நீங்கள் 5000 நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை புக்லெட்டில் கூட, சர்வீஸ் புக்லெட்டில் நீங்கள் 5000. என்ன பண்ணுறது, அதிகமாக வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க, வீடியோ டோட்டலி ரெஸ்ட்ரிக்டட்னு சொல்கிறாங்க. அதனால தான் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு இந்த தடவை. பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் நான் என்னென்ன இதில் ஆகுதுன்னு. ஓகே, டோட்டல் கிளீனிங்கு ஆகிட்டுருக்கு, டோட்டல் கிளீனிங் ஆகிட்டுருக்கு. இது வந்து கராப் ஆகிடுச்சா சொல்கிறாங்க, வந்து இதெல்லாம் போயிடுச்சு, புதுசு போட்டுக்கொண்டு. ஆக்சுவலி வந்து சென்சர் வந்து அழுக்காக இருந்தது, அதனால தான் சென்சர் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு புரியல. அச்சா, கூலண்ட் ஃப்ளஷிங்க்கு வந்து லேபர் எடுத்திருக்காங்க, செயின் லூப்ரிகேஷனுக்கு லேபர் எடுத்திருக்காங்க. ஆடா தேரிக்கு செகண்ட் ஃப்ரீ சர்வீஸோடைய லேபர் சார்ஜ் வந்து 179 rupees. இது என்ன, இது எனக்கு ஒன்றும் புரியல, ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு. இதுலேயும் டாக்ஸு, அதுலேயும் டாக்ஸு, ரவுண்ட் ஆஃப்லேயும் டாக்ஸ் போட்டிருக்காங்க. குட் மார்னிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்னென்னா வந்து பைக்கு சர்வீஸ் பண்ணுற டைம் வந்துடுச்சு. நான் அடிக்கடி காமிச்சுட்டு இருக்கு சர்வீஸ் பண்ணுன்னு. அதனால தான் இப்போ நான் கொண்டு போயிட்டு இருக்கேன் புது பைக்குடைய செகண்ட் சர்வீஸ். 6200 kilometer ஓடிடுச்சு ஆல்ரெடி. இப்போ வந்து இதுக்கு இப்போ நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். வாங்க சர்வீஸ் பார்க்கலாம், என்ன காஸ்ட் ஆகுது, செகண்ட் சர்வீஸில் என்னென்ன இதில் சேஞ்ச் பண்ணுறாங்க எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன். ஓகே, பாய், வாங்க பார்க்கலாம். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க எல்லோரும், நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி எங்கே போயின்ட்டுருக்கேன்னா பைக் சர்வீஸ்க்கு போயின்ட்டுருக்கேன். பைக்கோடைய இன்றைக்கி செகண்ட் சர்வீஸ். அதனால் வந்து அடிக்கடி இங்கே பாருங்கள், பைக்கில் டிஸ்பிளேயில் கூட சர்வீஸ் தான் காமிச்சுட்டுருக்கு. சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து இதோடைய வந்து சர்வீஸ் புக்கில் வந்து இது தான் எழுதியிருக்கு, 8000 வந்து நீங்கள் பண்ணுங்க ஒன்று செகண்ட் சர்வீஸ். ஆனால் 5000 நீங்கள் வந்து இந்த மாதிரி அலர்ட் கொடுத்துட்டிங்களா, இந்த மாதிரி வந்து அடிக்கடி சர்வீஸ் பண்ணலாம். அப்போ நான் எதுக்குப்பா நீங்கள் 5000 நீங்கள் சொல்லியிருக்கலாம் இல்லை புக்லெட்டில் கூட, சர்வீஸ் புக்லெட்டில் நீங்கள் 5000 சொல்லியிருக்கலாம். அப்படி நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அலர்ட் மெசேஜ் கொடுக்குறீங்களா அடிக்கடி. அதனால் வந்து 8000 வந்து சொல்கிறது சும்மா எதுக்கு? இப்போது ஹிமாலயன் கூட வாங்கினீங்களா, அதில் நீங்கள் 5000 தான் அது வந்து சொல்லும் உங்களுக்கு, சர்வீஸ் பண்ணுறது டைம் ஆகிடுச்சா சர்வீஸ் பண்ணணும். இது 8000 சொல்லி நீங்கள் 5000 கொடுக்குறீங்க எனக்கா, நான்சென்ஸ். சரி வாங்க, இதோடைய போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் பைக் ரைடு எங்கன்னு. அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நான் உங்களை அனைவரையும் வெல்கம் பண்ணுறேன் என்னுடைய சேனல் ராஜ் ரைடர் எக்ஸ்ப்ளோரரில். அப்புறம் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லோரும்? ஐ ஹோப் வேறு லெவலாக இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்களும் ரைடுக்காக பார்த்துட்ருப்பீங்க எங்கே போகலாம் என்ன பண்ணலான்னு. ஆக்சுவலி இது வின்டர் சீசன். டெல்லி பக்கம் நார்த் பக்கம் வந்தீங்களா நீங்கள், உங்களால் வந்து போக முடியும், நல்ல இடத்துக்கெல்லாம். ஆனால் வந்து குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, அதுக்காக வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் எல்லோரும்.
இப்போதைக்கு நீங்கள் வந்து டெல்லிக்கு மேலே நீங்கள் வேறு எங்கேனாச்சும் நல்லா சுற்றி பார்க்க போகலான்னாக்கா நீங்கள் மணாலி வரலாம். மணாலி, ஷிம்லா, தரம்ஷாலா, மசூரி, நைனித்தால், இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம். அதனால் வந்து நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு வாங்க, வெதர் கண்டிஷன் எல்லாமே. ஓகே. ஆனால் லத்தாக்கு அப்படி இப்படி இப்போ யோசிச்சுட்டு நீங்கள் வரீங்கனாக்கா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீம் அட்வென்ச்சராக இருக்கும். அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதராக கிடைக்கும், ஸ்னோ கிடைக்கும், அங்கங்கே எல்லாம் வந்து உங்களுக்கு யூனோ டிராஃபிக் ஜாம் அப்படியெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் வந்து அது பிரகாரம் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே. எல்லாம் குஜராத் வரீங்களோ கட்டாயமாக நீங்கள் ரன் ஆஃப் கட்ச் பாருங்கள். தோர்டோ வந்து இப்போ போகிறதுக்கு அங்கே வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னாக்கா வந்து அங்கே ரன் உற்சவ் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஆனால் ப்ரிப்ரேஷன் எல்லாம் போயின்ட்டுருக்கு ரன் உற்சவ்க்கு. இன்னொன்று மெயின் பார்க்கணுன்னாக்கா சிப்பர் பாயிண்ட் நீங்கள் பார்க்கலாம். அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இடம். அது ரன் ஆஃப் கட்ச் போகிறீங்கனாக்கா அது பார்க்காத மட்டும் வராதிங்க, அது கட்டாயமாக பாருங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து அங்கே ரொம்ப பார்த்து நீங்கள் வந்து புக் பண்ணிங்களா, ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னாக்கா வந்து அங்கே ஹோட்டல்ஸுங்கிறது தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனைங்க. ஏன்னா அங்கே இருக்கிற ஹோட்டல்ஸ் ஓனர்ஸுங்க எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காசுக்காக வந்து ரொம்ப பொய் சொல்லி உங்களை வந்து ஏமாற்றுவாங்க. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்கள் எல்லோரும். ஓகே. சரி, இப்போ வாங்க போய் சர்வீஸ் பண்ணலாம். பைக்கோடைய சர்வீஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். பைக்கோடைய செகண்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த பெரிய அமௌண்ட் வந்திருக்கு இந்த தடவை. பார்க்கலாம், நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் நான் என்னென்ன இதில் ஆகுதுன்னு. ஓகே. आपका नाम क्या है? राज। यार डियर फ्रेंड्स, जो भी KTM के मायापुरी में करेंगे तो ये मिस्टर भैया राज के पास आना ज़रूर है. बहुत बढ़िया सर्विसिंग करते हैं, क्योंकि मेरी बाइक का भी इन्होंने किया है. तो आ जाओ यार देखने के लिए. ठीक है, मायापुरी KTM सर्विस सेंटर. ये कौन सी ऑयल डाल रहे हो? मोतुल का. 7100 ये सबसे बेस्ट रहता है. हाँ, सबसे बेस्ट. अच्छा. ये एयर फिल्टर है, ऑयल फिल्टर. तो 70,000 रुपये दे के आपने चलाया रेसिंग की? अच्छा, उसके बाद जाते. कमाल है यार, कमाल है भाई. இந்த பையன் 70,000 rupees கொடுத்து ட்ராக் ரேசிங்க்கு போயிருக்காருப்பா இவரு. இப்போ வந்து कौन सा बाइक ले रहे हो? डेटोना ZX 6R. ஓ அப்பா, நம்மளால யோசிக்கவும் முடியாது, இவர் எங்கேயோ யோசிச்சுட்டாரு. வெரி குட், வெரி குட்.
इल्ल मूतुल्दु पोड्रांगो कितना लीटर लगता है इसमें 1.5 1350 अच्छा 1350 1.4 माल अच्छा 1.4 लीटर ओके सही है भाई மூத்துலோடைய இன்ஜின் ஆயில் எல்லாத்தோடைய பெஸ்ட் இது பரவாயில்ல இதுதான் போட்டுருக்காங்க ஸ்டாண்ட் ரிப்பேரிங் கொஞ்சம் பண்ணுறோம் ஆக்சுவலி வந்து ஸ்டாண்ட் வந்து ப்ராப்பராக உட்கார மாட்டேங்கிறது அதனால வந்து இது கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க பைக்கோடைய செகண்ட் சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த பெரிய அமௌண்ட் வந்திருக்கு இந்த தடவை பார்க்கலாம் நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்குறேன் நான் என்னென்ன இதில் ஆகுதுன்னு ஓகே ஆக்சுவலி வந்து சென்சர் வந்து அழுக்காக இருந்தது அதனால தான் சென்சர் இப்போ சரி பண்ணிட்டு இருக்காங்க சென்சர் இஷ்யூ இது ரொம்ப வருது இல்லை அதனால தான் எப்படி ஆயிடுச்சு பாருங்க இதெல்லாம் வந்து எப்போ இருக்கு க்ளீன் ஆகுறதுலேயே நல்லா ஆகாது இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறாங்க वेस्टेज है पूरा डर्ट है ये क्या अच्छा कूलेंट डाल रहे हो ना नया कूलेंट भी डाल देंगे पहले फ्लश करेंगे अच्छा फ्लश करेंगे ओके 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 ये मतलब வந்து कूलेंट ये कूलेंट है फ्लश है अच्छा फ्लश है ओके अभी थोड़ा भरा हुआ है ना इसको थोड़ा बाहर निकालेंगे ओके इसे डालेंगे ओके कूलेंट फ्लश பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ளஷ் பண்ணிட்ட பிறகு அது வந்து எங்கன்னா திக்கு இருந்துச்சுன்னா அது வந்து தின்னாயிடும் அது நல்லா அதுக்கு இது போடுவாங்க ओके ये किस वजह से अब ये निकल रहा है पूरा ये फ्लश आउट कर रहे हो जब गाड़ी ज़्यादा हीट हो जाने लगती है एनी टाइम मतलब हर 10 मिनट अच्छा तो नया कूलेंट डालोगे तो ये कूलेंट है अच्छा அந்த பல்ஸ் கூலண்ட் எடுத்துட்டு இது புதுசு போடுவாங்க அது பூரா ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டாங்க ஓகே பரவாயில்ல இது விடும் த்ரோட்டல் கிளீனிங் ஆயிட்டு இருக்கு த்ரோட்டல் கிளீனிங் ஆயிட்டு இருக்கு இது வந்து खराब ஆயிடுச்சா சொல்றாங்க வந்து இதெல்லாம் போயிடுச்சு புதுசு போட்டுக்கோன்னு
ஒரு 1.5 மாசம் தான் ஆச்சு இது போட்டு. 1.5 மாசத்துக்குள்ள பாருங்க என்ன கதி ஆயிடுச்சு இது. ये क्या एयर फिल्टर है? हाँ? एक किसी और मॉडल का दे दिया वापस करने जा। हाँ अच्छा ये नया है दूसरा वाला, ठीक है ठीक है। ये न्यू ब्रेक पैड போடுறாங்க. ஓகே फ्रंट ओडिया என்ன பண்ணுறது, அதிகமாக வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க. வீடியோ டோட்டலி ரெஸ்ட்ரிக்டடுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஃபுல் வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்கிறது. சரி, இன்னும் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிட்டு இருக்கு. இப்போது இன்னும் என்னென்னா இதோடைய ஆர்பிஎம் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, அப்டேட் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு. ஆர்பிஎம் அப்கிரேட் ஆகிருக்கு. ஆர்பிஎம் அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல, நல்லாயிருக்கும். இது ஃபைனல் டச் ஆகிடுச்சு. இப்போ வந்து லூபிங் பண்ணுறாங்க. செயின் க்ளீன் அண்ட் லூபிங் ஆகிட்ட பிறகு எடுத்து கொண்டு போயிடலாம் வண்டியை. ஆயிடுச்சு டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் ஃபைனலியாக லூப் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ஃபைனலியாக முடிஞ்சிடுச்சு. 4.5 hours எடுத்துட்டான். 5 hours. 1 மணிக்கு வந்தேன் நான். இப்போ டைமு 5:30 மணி. 5.5 hours எடுத்தான் போங்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தான் பண்ணுறது. ओके सर, थैंक यू सो मच सर. मिलते हैं. ओके पाजी सर, मिलता है. बाय बाय सर, मिलते हैं. ओ डियर फ्रेंड्स, ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. சரி வாங்க இப்போ கிளம்புவோம். இந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணுறான். हाँ यार, देखो किया ही नहीं वो ढंग से. नेक्स्ट टाइम जब लेके आऊँगा ना, आप लेके जाओ यार. देखो पूरा बकवास से करते हैं. चलो यार ठीक है, कोई बात नहीं. चलो ना लेके. हाँ ले लेना जाके भाई से. अभी ले लो जाके. अभी हाँ कोई नहीं. अगर बाद में नहीं मिला तो उसने नौटंकी की तो क्या करें फिर. तो अभी जाना पड़ेगा. वही तो. चलो डियर फ्रेंड्स,
இந்த பையன் ரொம்ப நாளா போன தடவை கூட இவன் தான் சர்வீஸ் பண்ணான், இந்த தடவை கூட இவர் தான் பண்ணார். அதனால் வந்து ஐ ரியலி அப்ரிஷியேட் இஸ் ஒர்க். சரி வாங்க நம்ம இப்போ போகலாம். ஏய் பார்த்தியா திரும்ப அதே இது போடலாம், அதுக்கு தான். ஓகே ஓகே ஓகே, வாவ் சூப்பராக இருக்குது. சரி கிளம்புவோமா, வாங்க. வா செம்மையாக ஓடுதுப்பா. चलो भैया दे दो। क्या हुआ? आपने इनको दिए थे? नहीं ये जो ये नहीं थे जो अंदर बैठे हुए ना, उनको जो बैठे हुए थे ना वो कहाँ है? अच्छा मेरा नंबर ले लेना आप। अगर नहीं देगा ना मेरे से बोलना आके। मैं बट वो बोल रहा था कि दे देगा वो, मैंने उसको 110 रुपये किए थे। हाँ 100 रुपये आपको, एक चाय पिया था मैंने बस। ठीक है चलो। वाओ बटरी स्मूथ। போன தடவைனா இது எவ்வளோ ஒரு 3000 கிட்ட ஆயிடுச்சு. ஆனால் இந்த தடவை அதுக்கு டபுள்னா எவ்வளோன்னு நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வீட்டுக்கு போய் நான் சொல்கிறேன். என்ன பண்ணுறது, இப்போ நம்மளுக்கு பைக்கு நல்லபடியாக வேணும்னாக்கா இதுக்கு நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஐயோ இது என்னப்பா இது, என்ன போக முடியாம இல்லையா? தம்பிங்களா நம்மளுக்கு விட்டுடுங்கப்பா வழி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலியாக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. சர்வீஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணாங்க. எந்த ராஜ்ன்ற பையன் சர்வீஸ் பண்ணால் மாயபுரி சர்வீஸ் ஸ்டேஷனில் ரொம்பவும் நல்லா ஆசமாக, ரொம்ப நிறுத்தி நிதானமாக ஃபுல் தரோலியாக செக் பண்ணியிருக்காங்க. சர்வீஸிங்கு ரொம்ப நல்லா சர்வீஸிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி இம்ப்ரெஸ்ட். அப்புறம் இது செகண்ட் சர்வீஸு. 6200 கிலோமீட்டரில் என்னுடைய செகண்ட் சர்வீஸ் ஆச்சு. அதுக்கு வந்து இதை இங்கே பாருங்கள், ரேட் எவ்வளோ வந்தது. சாரி, இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். செகண்ட் பேஜில் நான் காட்டுறேன், இங்கே பாருங்கள். செகண்ட் பேஜில் வந்து டோட்டல் 4626 ருபீஸ் செகண்ட் சர்வீஸோடைய இது சார்ஜ். இதில் வந்து என்னென்னாக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேபர் ஃப்ரீ. அப்புறம் இதில் வந்து செகண்ட் சர்வீஸிங்கில் வந்து என்னென்ன இதில் சேஞ்ச் பண்ணாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பேட் செட் பிரேக் ஃப்ரண்ட்டோடைய பிரேக்கு ஃபுல்லி போயிட்டு இருந்தது, அது வந்து சேஞ்ச் பண்ணாங்க. செகண்ட் வந்து ப்ரோ லியூப் லித்தான் RR3 கிரீஸ் 10 கிராம் அது மாற்றினாங்க. இன்னொன்று வந்து ப்ரோ லியூப் லிமா பிளெக்ஸ் கிரீஸ் 2, முன்னாடி பின்னாடி ரெண்டுக்கும். செகண்ட் ஆயில் ஃபில்டரு. தேர்ட் வந்து மோத்துல் இன்ஜின் ஆயில் 1.5 லிட்டர் அது. அப்புறம் ஏர் ஃபில்டரு
ப்ரோலியூப் இன்டேக் ஏர் சிஸ்டம் கிளீனரு, அப்புறம் ப்ரோலியூப் கூலண்ட் போட்டிருக்காங்க, அப்புறம் ஃபியூல் சிஸ்டம் கிளீனரு 140 ml 40 ml 2 போட்டிருக்காங்க. ப்ரோலியூப் ரேடியேட்டர் ஃப்ளஷ் அதுவும் போட்டிருக்காங்க 120 ml. அப்புறம் ப்ரோலியூப் ப்ரீமியம் செயின் லூப் 2. இதெல்லாம் சேர்த்து வந்து 3707. லேபர் இன்வாய்ஸ் 1999. அச்சா, லேபரும் போட்டிருக்காங்களா இதுல? ஓகே. அப்புறம் என்னன்னா எவ்வளோ ஜிஎஸ்டி பாருங்க. 5 எஸ்ஜிஎஸ்டியா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி லேபரர் நெட் அமௌண்ட் 47733, ரவுண்ட் ஆஃப் 4806. அதுல வந்து நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப்ல வந்து 4626 ருபீஸ் ஆயிருக்கு. ஒன்றும் புரியல என்ன இது போட்டிருக்காங்கன்னு. லேபர் இன்வாய்ஸ் எதுக்கு போட்டிருக்காங்க இவங்க? இதுதான் எனக்கு புரியல. அச்சா, கூலண்ட் ஃபிளஷிங்க்கு வந்து லேபர் எடுத்திருக்காங்க, செயின் லூப்ரிகேஷனுக்கு லேபர் எடுத்திருக்காங்க. ஆட தேரிக்கு செகண்ட் ஃப்ரீ சர்வீஸோடைய லேபர் சார்ஜ் வந்து 179 ருபீஸ். இது என்ன இது? எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு. இதுலயும் டாக்ஸ், அதுலயும் டாக்ஸ், ரவுண்ட் ஆஃப்லயும் டாக்ஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப பெரிய இது ஸ்கேம் சொல்றதா இல்ல வந்து இதுதான் ரூலா, எனக்கு ஒண்ணுமே புரியல. கொடுத்தாச்சு, இப்போ என்ன பண்றது? இது வந்து நான் அங்கேயே பார்த்துருக்கணும். சரி, இது வந்து நம்ம எப்போ வந்து ஃபீட்பேக் நம்மளுக்கு மெசேஜ் வருமோ, கால் வருமோ, அப்போ இது பத்தி நம்ம எடுத்து சொல்லலாங்க, கேட்கலாம். இது என்ன போட்டிருக்கீங்கன்னு. ஓகே. ஏன்னா வந்து இப்போ இருக்கிற இந்த சர்வீஸ் டாக்ஸ், ஜிஎஸ்டி எல்லாம் எப்படி என்னென்ன போடுறாங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. சரி, ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. ஃபீட்பேக்ல இவங்களுக்கு பிடிக்கலாம் இது பத்தி. ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இங்கே முடிச்சுக்கிறேன். செகண்ட் சர்வீஸோடைய குழப்பமான ஒரு பில்லை நான் வந்து இப்போதான் நான் வீட்டில் வந்து பார்த்தேன். ஆக்சுவலி நான் அங்கேயே பார்த்துருக்கணும், கேட்டிருக்கணும். ஆனால் இங்கே வந்து பார்த்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். இது வந்து நம்ம ஃபீட்பேக்கில் பண்ணிக்கலாம். ஃபீட்பேக் கேடிஎம் காரங்க வரும், அப்போ பேசலாம் இவங்ககிட்ட. ஓகே பாய், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல். இந்த வீடியோ நான் இங்கே முடிச்சுக்கிறேன். ரொம்ப சீக்கிரம் ரைடோடைய அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே பாய், காட் பிளஸ் யூ ஆல்.